வந்து columns 1.html என்னன்னு பார்க்க போறோம். இந்த columns 1.html ல நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம்னா HTML ஓபன் பண்ணிருக்கோம். header title link rel is equal to stylesheet href வந்து ஒரு bootstrap வந்து அந்த bootstrap இதுல இருந்து நம்ம வந்து ரிலேட் பண்றோம் ஸ்டைல் ஷீட்டை. ஸோ சம்வேர் இந்த இன்டர்நெட்ல இருக்கும் இது. இந்த ஸ்டைல் ஷீட் நம்ம லிங்க்ஸை வந்து நான் அப்புறமா இதில் போடுறேன் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸ்டைல் ரோ அண்ட் தென் இட்ஸ் கிரேட்டர் தேன் div, padding 20 pixels, background color teal, border 2 pixels, solid black. இப்போ ஸோ இந்த div கிளாஸில் வந்து ரோன்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். அடுத்து class is equal to container ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். அது fontsோட டைப் சைஸ் அண்ட் டைப் எல்லாம் இந்த கண்டெய்னர்ல வந்துடும். ரோல வந்து நம்ம வந்து இந்த காலம்ஸ் அண்ட் ரோஸ் வந்து எப்படி இதுல வர வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரோவோட ஸ்டைல் ஷீட்டு. அடுத்து class is equal to columns large, LG means large, 3 columns, small 6 இப்படிங்கிற கிளாஸஸ்ல இந்த செக்ஷன் this is a section எல்லா செக்ஷனுக்கும் எல்லா டிவிஷனுக்கும் இது ஒரே கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரே கிளாஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து எப்படி இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்படி வந்திருக்குது. 1 2 3 4 காலம்ஸ் அண்ட் 1 ரோல வந்திருக்கு. இதை நம்ம மினிமைஸ் பண்ணோம்னா பாருங்க. This is one section, this is another section. So first row லே நாலும் வந்து 4 columns வந்தது. இப்போ 2 columns 2 rows இது மாதிரி நமக்கு வரும். இது மாதிரி நம்ம மினிமைஸ் பண்ணாலும் மினிமைஸ் பண்ணாம இப்படி பார்த்தா ஒரே 4 columns இருக்கு. இப்படி பார்த்தா 2 columns தெரியுது. இன்னும் நம்ம வந்து இந்த shrink பண்ணா ஒரே செக்ஷன்ல ஒரு காலம் வந்துடும், 4 rows வந்துடும். இதுக்கு நம்ம சைஸ்க்கு தகுந்த மாதிரி அதுவே வந்து இன்டகிரேட் பண்ணி பாப்புலேட் ஆயிடுது. Thanks for watching this tutorial.